ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்விசிபிள் பேட்டில் ராயல். நம்ம இப்போ வந்து இந்த கேம் எப்படின்னு சொல்லி தரப்போகிறோம். இப்போ நான் ஒரு கன்னை மூவ் பண்ணுறேன் பாருங்க. அந்த கன்னை வந்து இப்போ இந்த கன்னையும் ரெண்டு கன்னையும் சேமாக இருக்கா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்று கிடைக்கும். அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணால் இன்னொரு கன்று கிடைக்கும். அதுக்கு நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பில்லியன் கொடுத்து நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்ட்டு. நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இல்லை. இந்த ஷாப்புன்னு கொடுத்திங்கன்னா நம்ம எவ்வளோ கன்ஸ் வச்சுருக்கோமோ அத்தனையும் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 2 வாங்கிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து 96087 பில்லியன் இருக்குது. அது எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல எனக்கு. இப்போ நம்ம இந்த கேமை வந்து உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லி தர போகிறேன். முதல்ல இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா கண்ணையும் சேர்த்து லெவல் 18 அந்த ஸ்டார் மேலே ஒரு நம்பர் போட்டுருக்க பாருங்கள். அதுதான் வந்து நம்ம அவனை தொட்டோன்னா, இந்த சைடில் ஒருத்தர் நிற்கிறான்ல, அவனை தொட்டோன்னா நம்மளுக்கு நிறைய ஹீரோஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இவனை வந்து நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கன்ஸ் வந்து எத்தனை லெவலில் இருக்கும்னா 18ல் இருக்கும். 19 வந்துட்டோன்னா நம்ம வந்து நிறைய கன்ஸ் இருக்குது. இது வந்து MP40 ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரியே தான். இது என்ன கன்னு தெரியலையே. ஆங்கிரி கவா ஓகே. இந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம உங்களை விளையாட்டு சொல்லித்தர போகிறேன். இப்போ கேன்சல் கொடுத்து இப்போ இதுக்கு அவனுக்கு மேலே வந்து ஹெல்த் இருக்கும். இப்போ அவனை குத்தி ஹீரோ உள்ள போங்க. முதல்ல உங்களுக்கு வந்து ரேபிட் வந்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா தெரியாது. அவனுக்கு வந்து ஹெல்த் வந்து 1100 ஹெல்த்து தான். இந்த க்ரீனுக்கு வந்து 1200. அதேமாரி நம்ம ஏற்கப்பட்டது வாங்கிக்கலாம். எது ஹெல்த் அதிகமாக இருக்குன்னு கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு டைமண்ட்ஸ் நிறைய தருவாங்க. இந்த மாதிரிலாம் ரேங்க் 5 போய் அதில் தான் ஜெயிக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நானும் சூஸ் பண்ணேன்னா முதல்ல வந்து ஒருத்தன் வந்து கோகு மாதிரியே முடி வச்சுருந்தோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நம்ம வந்து இவனை வாங்கணும். இவனை வாங்கினதுக்கப்புறமா நம்ம ஹெல்த்து பார்த்தோம். 1800 தான். எல்லாம் பத்தாது, ஒன்று யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு தொட்டுக்கிட்டே வரேன்னா நிறைய இருந்துச்சு. அதில் இவனுக்கு வந்து 2000 இதுவும் இருக்குது. இது மட்டும்தான் அதிகம் வரன்ட்டு வாங்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து நிறைய லெவல்ஸில் இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இது, செகண்டு, தேர்டு, 4th, 5th. எப்படியும் நம்ம ஜெயிச்சு 5th லெவல் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா நம்ம எல்லாரையும் போட்டு தரணும். செகண்ட் ஒன் என்னென்னா எல்லாரையும் போட்டு தரணும், அதே தான். ஆனால் அதில் வந்து டைமர் இருக்கும். இந்த ஏலியன்ஸ்னால் என்னென்னா நம்மலாம் ஒரு கேங்கு. அந்த ஏலியன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஏலியன்ஸ் கிட்ட போயிட்டோம்னா நம்மள ஏலியன்ஸாக மாற்றிட்டு அவங்கள சுட வைப்பாங்க. இது என்னென்னா யாருமே தோக்காம கடைசி வரைக்கும் யார் இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னரு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஒன்றும் நம்ம போகல, இதுக்கு ரொம்ப இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் தான் இதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல். இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெவல் விளையாடி காட்டுறேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் ஒழுங்காக வருமே. ஃபர்ஸ்ட் லெவல் தான் கொஞ்சமாச்சு வரும். ஃபர்ஸ்ட் டோருக்கு வருங்க. தூரம் வரான். அடிச்சோ, எனக்கு இந்த கன்னே ராசி இல்லை. நான் எடுத்துட்டேன். இந்த கன்னே எனக்கு ராசி இல்லை. நான் தான் சொன்னல, இந்த கன்னே எனக்கு ராசி இல்லை. நான் ராசியான ஐயோ -ஸ்டார் போயிடுச்சே. சரி விடுங்க. நம்ம வந்து எப்படி -ஸ்டார் எடுக்கக்கூடாதுன்னா தேர்ட் ரேங்க் ஆச்சு வரணும். நம்மளுக்கு ராசியான கன் எதுனா 2 கன்று மட்டும்தான். இப்போ எல்லாமே ப்ரோவாக வரானுங்க. அதனால் நம்ம இந்த கன்று வச்சுக்கலாம். இங்கே போட்டிருப்பாங்க டேமேஜ் எவ்வளோ தரோன்ட்டு. அதேமாதிரி இதுக்கும் டேமேஜ் 50 தான். பெரிய கன்ஸ் எல்லாமே டேமேஜ் 50 தான். ஆனால் இதுக்கு வந்து 90 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஏதோ சூப்பராக சொல்லணும்னு நினச்சி எடுத்துகிட்டு போனேன். கடைசியில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி நம்ம இருங்க ஒரே நிமிஷம். இத்தனி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இது மாற்றிட்டோன்னே நம்மளுக்கு நிறைய கிடச்சிரும். ஓகேவா? வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கொடுத்துக்கலாம். போனோடனே பக்கத்தில் எவனும் இருக்கக்கூடாது. அதான் இப்போ வெளியே அப்பா எவனும் இல்லை. இந்தமாரி பாக்ஸ் அந்த கன்று தானே வச்சுட்டு வந்தோம். ஒச்சோ நீ நம்ம ஜெயிச்சா மாதிரி தான்.
ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இருங்க வருஷம் மாற்றுவான் எப்படி இருந்தாலும். மாற்றிட்டாமல செத்தான் பாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம அதுக்கு சேஃப்டியான இடத்துல போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, இங்கே ஒருத்த வரோம். நம்ம கண்ணை ரீலோட் பண்ணிக்கலாம். வர வந்துட்டான். ஐயோ, அவன் நிறைய இடத்த எடுப்பான் போலியே. நல்ல வேலை, நல்லா இருக்கு. இப்போ நம்ம எழுத்து எடுக்கணும் நிறைய. அதான் நம்ம இப்போ இதுதான் ஃபைனலா. நம்ம 3 கிலோ எடுத்துருக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அவனை போய் சாவடிக்கணும். அது பொறுத்து 50 HP வந்துச்சேடா. சரி கிருஷ்ணா வா. அடி நம்ம செத்துட்டோம். ஆயிட்டோமா எப்படா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். நம்ம தெரியாம மைக்க தூரமா வச்சு பேசியிருந்திருக்கோம். இந்த இதுவும் இருக்குல்ல, இவங்க ஒருத்த வருஷமா மாட்டிருக்கான். ஆனா நம்மளா போக கூடாது, அவனாதான் வரணும். புல்லட் 3 கொடுத்துருக்காங்க. அட்ரா ஒரு 80 குறைச்சிருக்கோம். அங்க வந்திருக்கானா? சூப்பர். மேல அடி. எங்க போனா எங்கேயோ போதேடா. 2 பேரும் விட்டோம். எப்படி அந்த பொண்ணு அடிக்குது? நம்மதான் எப்பயுமே கெத்து. நம்ம இப்போ திருச்ச 1 சொன்னோம். நம்ம 2 விக்கெட் எடுத்திருக்கோம், அதாவது கில் பண்ணியிருக்கோம். கடுப்பு. இப்ப எனக்கு எழுத்து வேற இல்ல. இது வந்துருச்சு ஒரு பாக்ஸ். அவனா வரான். இந்த வட்டால. ஆனா நம்மள சுத்து காலி பண்ண முடியாது அவனால. அவனுக்கு நிறைய கம்மி எழுத்துதான். நான் சுடவே மாட்டலாம். அடா பாவி, நல்லா வசமா வச்சு மாட்டி வைக்கிறானே இவன். அவன் புல்லட்ல நம்ம பற்றக்கூடாது. நம்மதான் வின்னரு. நம்மலாம் யாரு? இப்போ நம்ம 6 ஸ்டார்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 3 ஸ்டார்ஸ் எடுக்கணும். செகண்ட் லெவலுக்கு 3, தேர்ட் லெவலுக்கு 3, ஃபோர்த் லெவலுக்கு ஒரு 5 எடுக்கணும். அந்த மாதிரி தான். இப்போ நம்ம 595 பில்லியன் வச்சிருக்கோம். இப்போ இந்த கன்னை வச்சு நம்ம வாங்கணும். 2 வாங்கிடலாம் அந்த கண்ணை. நம்ம கிட்ட காசு இருக்கு இப்ப. அப்பா என்னது? என்னடா ஜோக் காட்டுறானுங்களா? 1Tன்னு என்ன அர்த்தம்? இருங்க முதல்ல பாப்போம். நம்ம ஷாப்லயே போய் பாத்துருவோம். காட்டுறானுங்க போல. அவ்வளவு காசு நான் எங்க போறது? 2 மணி நேரமா வச்சுட்டு இருக்கணும் போல. அதேதாங்க. அப்ப போக E16 அவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போறது? நீங்க பண்ண மாதிரி தான். சரி விடுங்க, என்ன பண்றது? இப்ப நம்மளுக்கு எந்த கன் வேஸ்டா இருக்கு? இந்த மாதிரி நம்மளுக்கு கன், அதுவும் இப்ப நிறைய கன்ஸ் இருந்துச்சுன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்ப நம்ம ஒரு கன்னை தூக்கின்னு போய் இங்க ரீசைக்கிள்னு இருக்கும், அங்க குத்துடணும். அப்புறம் திருப்பி எடுக்க முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. திருப்பியும் நம்ம ஒரு ஸ்டார்ஸ் எடுக்க போறோம். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா இறக்கி நல்லா விளையாட கத்துக்கோங்க. நானே முதல்ல கொஞ்சம் கம்மியா தான் விளையாடினேன். எப்படி அந்த அக்ரெசிவா ஷூட் பண்ணனா எதனா வந்துட்டானா இப்ப அதுவே திரும்பிக்கும். எப்படி அதனால பாய்சன் தான் பார்த்து நம்ம சுடுறதுக்கும் பாய்சன் பார்த்து போல. ஏதோ நம்மளுக்கு தான் லாபம் பாருங்க. அதுவே ரொட்டேட் ஆயிடும். இப்ப நம்ம இங்க போய் இது எடுக்கிறோம். கிட்ட வந்தோடனே இங்க திரும்பிடும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்ப நீங்க 3 பேர் இருக்கானுங்க. அதனால நம்மளுக்கு இங்க சேஃப்டி இல்ல. அங்க பாருங்க ஒருத்தன் வரான். ஏன் இந்த லேசர் கண்ணே எடுத்துட்டு வரானுங்க தெரியல. அது வேஸ்ட். வாடா 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 கைப்புல வா 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 வா. அடி 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 அடி. எப்படி எப்படி தப்புச்சோம் பாத்தீங்களா? இந்த கண்ணெல்லாம் தப்பிக்கிறது ஈஸி. இப்ப டக்குன்னு இந்த அதுக்குள்ள கூட மாறிடும். நல்ல வேலை. இந்த கண்ணு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. இப்ப அந்த டபுள் பேரல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா
அதில் ரொம்ப நேரம் ரீலோட் ஆகும். அனுஷா சொன்னா வா வா வாடா 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 பழக்க நேற்று நல்லா மேலே அவள் தான் நம்ம தான் வின்னு எப்படின்னாலும். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி ஜெயிச்சோன்னா நம்ம வந்து வேற லெவலுக்கு போயிடுவோம். வேற லெவல்னா வேற லெவல் இல்லை, நெக்ஸ்ட் லெவல் போயிடுவோம். புரிஞ்சுதா? அப்புறம் நீங்கள் என்ன நினச்சிக்க போறீங்க? இதையா ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஸ்டார் குறைஞ்சிடும். நான் வேணா நெக்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தோ தான் இருக்கானா? தோ 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 நம்மள மாதிரியே வச்சிருக்கான் 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 வச்சிருக்கான். இப்போ நம்ம இங்க இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன் நானு. நல்ல வேலை அவனுக்கிட்ட மாட்டல நானு. ஐயோ பாய்சன் ஏத்திட்டா பாய்சன் ஏத்திட்டா பாய்சன் ஏத்திட்டா பாய்சன் ஏத்திட்டா. ஏய் இங்க இருக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்ல, ஓடிடுறா கைக்குள்ள. எப்படியாச்சும் இவனை உங்களை விட்டு ஓடணும் பார்த்தா பின்னாடியே தோத்துருவானுங்க போலயே. ஆவா எப்படியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எழுத்து தான் ஏற்ற பார்க்கணும். ஓகே நான் இப்போ ஏன் தெரியுமா அந்த வீடியோ காமிக்கல, தோத்துட்டோமாரா. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் இறக்குவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இத்துடன் நான் உங்கள் புவன் ஃபயர் கேமிங். பாய்.